இருக்கக்கூடியவர்கள் தானே நம்ம. இப்போ நான் என்விரான்மெண்ட்டு வீடை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன். வீடு மாற்ற முடியுமா? என்னால் வீடு மாற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வேணும் சார். இல்லை என்கிட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்குது. வீட்டை டெக்கரேட் பண்ண முடியுமா? இந்த வருஷம் அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா டெக்கரேஷன் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொன்றே ஒவ்வொருத்துக்கு ராகுவுக்கு சில விஷயங்கள், சுக்கிரனுக்கு சில விஷயங்கள். நம்முடைய வீடு 3ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரனை விட்டு சனி பார்க்குறார். 3ஆம் பார்வையாக சனி சுக்கிரனுடைய விட்டு பார்க்குறார். அது மட்டும் இல்லை, அதே சுக்கிரன் நமக்கு 8ஆம் வீட்டுக்குடையவன். 3க்கும் வெட்டுக்குடையவன் தான் சுக்கிரன். மிதுனத்தில் இருக்கிற குரு சுக்கிரன் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் 8ஆம் வீட்டில் இருந்தாலுமே நமக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய, அதனால் வரக்கூடிய செலவினங்கள் குறைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது வரைக்கும் ரெகுலராக ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் பிபிஎல் மாத்திரை சாப்பிட்டோம் சார். இந்த வருஷம் கொஞ்சம் குறைக்கலான்னு டாக்டர் சொல்லிருக்காரு அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி வீடு, மனை, நிலம், வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. முதல் 6 மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அது வாங்கிடலாம். அப்ளிகேஷன் போடணும், அப்போ தான் ஆர்டர் வரும். வெளிநாடு செல்வதற்கு நிச்சயமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எஸ்பெஷலி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அம்சமாக இருக்குது. ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் குருவே இருக்கார். அதே